அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க பெறும் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு. கோச்சாரத்துலேயுமே சரி, ஜனன ஜாதகத்திலையும் சரி, ஜனன ஜாதகத்திலையும் கோச்சாரத்துலையுமே சூரியன் 11ல் இருக்கும்போது அரசு வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நல்ல லாபங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தனவரவுன்றது திருப்திகரமாகவும் இருக்கும், பெரும் தனவரவாகவும் இருக்கும். அந்த தனத்தை நீங்கள் பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்கிறதோ இல்லை அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி உரிய முடிவை நீங்கள் தகுந்த ஆலோசனை செஞ்சு எடுக்கணும். யாருடைய வற்புறுத்தல் பேரும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு தான் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தை மாதத்தில் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2024 வரக்கூடிய முதல் தமிழ் மாதம், அதாவது தை மாதத்துடைய கோச்சார ராசி பலன்கள். இந்த 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த தை மாதம் எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் அப்படின்றதையும் அதேமாதிரி இந்த தை மாதத்துடைய விசேஷங்களையும் இப்போ நம்ம பார்க்கலாம். மீனராசி இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது இந்த மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே எப்போவுமே நியாய தர்மங்களை கட்டுப்படுத்தி அதற்குள்ளே நடக்கிறக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த மீனராசிக்காரங்க. அதாவது இந்த நியாய தர்மங்களை கட்டுப்படுத்தின்னு சொல்கிறது, அதை மீறவும் மாட்டாங்க, அதை மீறியும் நடக்கவும் மாட்டாங்க எப்போவுமே. ஸோ மோஸ்ட்லி அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணம்ன்றது இருக்கும். அவங்கள மீறி ஏதாவது ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னாலும் ஈஸியாக மாட்டிப்பாங்க மீனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், அதாவது உங்களுடைய ராசி அதிபதி அப்படி எனக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ல் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்து அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ல் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த மாதிரி 11ல் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கள் பெறும் அப்படின்ட்டு ஜோதிடத்தில் ஒரு விதி சொல்லப்பட்டிருக்கு. கோச்சாரத்துலேயுமே சரி, ஜனன ஜாதகத்திலையும் சரி, ஜனன ஜாதகத்திலையும் கோச்சாரத்துலையுமே சூரியன் 11ல் இருக்கும்போது அரசு வழி ஆதரவும் தந்தை வழி ஆதரவும் நல்லா இருக்கும், அதே மாதிரி நல்ல லாபங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோடி தோஷங்கள் இருந்தாலும் இந்த 11ல் சூரியன் வரக்கூடிய காலகட்டத்தில் அதெல்லாம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியில் ராகு இருக்கிறதுனால கோச்சாரத்தில் உங்களுடைய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் இந்த ராகு அப்படின்றது உங்களுக்கு நிறைய மாயத்தோற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கணும், எல்லா விஷயத்துலையுமே எச்சரிக்கையோடு இருக்கணும். வேகம் கூடாது, விவேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வேகம் கூடாது அப்படின்னும்போது ராகு ஒரு பிரம்மாண்ட கிரகமாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அது ஒரு நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறோம், அது ஒரு நிழல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த நிழலில் நம்மளுக்கு நிழல் நம்ம நிழலில் நம்ம பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் உண்மையோட தோற்றம் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கும், இயல்பாக தான் இருக்கும். ஆனால் அதோடைய அந்த நிழல் ரொம்ப பெருசாக ஜியாண்டிக்காக தெரியும். அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிதிப்படுத்தி காமிக்கக்கூடிய, மிகைப்படுத்தி காமிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ராகுக்கு உண்டு. அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் சின்னதாக ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் அது ரொம்ப பெருசாக காமிப்பாங்க. இவங்க இப்படி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு பேசுவாங்க மற்றவங்க. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் யாருக்கையும் சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி அதாவது யாருக்கையினா உங்களை சார்ந்த நபர்களை தவிர அந்நியர்களிடம் யாரிடம் சொல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அந்நியர்களை நீங்கள் அந்த அளவுக்கு நம்பாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு இப்போ விரையச்சனி கூட ராசியில் ராகு, அது மட்டும் இல்லாமல் 11ல் உங்களுக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாதன யோகம் அப்படின்னு துளாராசிக்காரங்களுக்கு சொன்ன மாதிரி 2 11 அதிபதிகள் அப்படின்னும்பொழுது உங்களுக்கு 2 கூடிய அதிபதி உங்களுக்கு 11ல் இருக்காங்க. ஆனால் துளாராசிக்காரங்களுக்கு 2 11ஆம் அதிபதியில் சேர்ந்து 4ல் இருக்காங்க. ஆனால் உங்களுக்கு 11ல் 2ஆம் இடத்து அதிபதி 11ல் உச்சமாயும் 11ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் இடத்தை பார்வை செய்தும் இருக்கிறதுனால தனகாரகன் குரு 2ல் இருக்கிறதுனால ஒரு பெரும் தனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தனம் இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதத்தில் வரும். பெரும் தனம்னா எப்படி சொல்கிறது, நிறைய பேர் எதுலேயோ ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க, அது இப்போ உங்களுக்கு லாபகரமாக வரும். அதே மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட், அதாவது ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட், இப்போ பூர்வீக சொத்து இல்லை பரம்பரை சொத்தில் செட்டில்மெண்ட் வராமல் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ உங்களுக்கு வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நிறைய பேருக்கு விற்காத நிலம் இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ விற்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு தனவரவுன்றது திருப்திகரமாகவும் இருக்கும், பெரும் தனவரவாக இருக்கும். அந்த தனத்தை நீங்கள் பாதுகாப்பான முறையில் முதலீடு செய்கிறதோ இல்லை அதை பத்திரப்படுத்தி வைக்கிறதோ இல்லை உங்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி உரிய முடிவை நீங்கள் தகுந்த ஆலோசனை செஞ்சு எடுக்கணும். யாருடைய வற்புறுத்தல் பேரும் நீங்கள் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு தான் பிரச்சனைகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தை மாதத்தில்
உங்களுக்கு 6 கூடியவன் 11ல் இருக்கிறதுனாலையும் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையும் வேலையாட்கள் மூலமாகவும் நல்ல லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க வந்து உங்களுக்கு அனுசரணையாக நடந்துக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தை மாதத்தை பொறுத்த வரைக்குமே இந்த மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா வேலையாட்கள் மூலமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய கூட்டாளிகள், அதாவது பார்ட்னர்ஷிப், பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன் மூலமாகவும் நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். கூட்டுத் தொழில் மூலமாக நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. கூட்டுத் தொழில் ஏன்னா உங்களுடைய 7ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த புதன் வந்து 10ஆம் இடத்துல கேந்திரம் ஏறி, அது மட்டும் இல்லாமல் லாபஸ்தானத்திலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும், அதேமாதிரி உங்களுடைய பாக்கியாதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவானும் வந்து உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஸோ இந்த மாதிரி லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பாக்கியங்களும் லாபங்களாகவும் வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த செவ்வாய் பகவானால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள், அதே மாதிரி வரவேண்டிய சொத்துக்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து சேரும் அப்படின்ற ஒரு உத்தரவாதம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நிறைய மீனராசிக்காரங்க வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் இப்போ வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதி அந்த வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடிய புதன் வந்து 10ஆம் இடத்துல இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா அவர் வந்து செவ்வாயோடு இணையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய சிக்கல்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசியிலே ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும், கோச்சார ராகு சஞ்சாரம் செய்கிறதுனாலையும் நிறைய மன அழுத்தம், மன இறுக்கம்ன்றது இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த தை மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்லையுமே வந்து நீங்கள் தியானம், யோகா, நல்ல ஒரு இசை, அதாவது உங்களுடைய ராசியிலே சுக்கிரன் உச்சமாவார். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இசை, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச இசையாக இருக்கணும். அதாவது அது ஃபோக்காக இருக்கலாம், வெஸ்டர்னாக இருக்கலாம், கர்நாடிக்காக இருக்கலாம், எந்த இசையாக இருந்தாலும் வந்து அந்த இசையை வந்து நீங்கள் தினமும் ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வந்து கேட்குறதுனாலையும், அந்த இசையில் வந்து உங்களுடைய டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுனாலையும் உங்களுடைய அந்த டிப்ரெஷன், அந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அழுத்தம் வந்து குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முயற்சி, தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய பலமும் உங்களுக்கு வந்து அதிகமாகும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையுமே உங்களுக்கு, அதாவது அந்நியத்தில் தான் நிறைய பேருக்கு இந்த மீனராசிக்காரங்களுக்கு இப்போ திருமணம் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி நீங்கள் விரும்பின இதிலிருந்து உங்களுக்கு நிறைய விருப்ப திருமணம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதாவது நிறைய பேர் வந்து தன்னுடைய காதலை வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க, அவங்க வீட்லேயும் சரி இவங்க வீட்லேயும் சரி ஒத்துக்கிட்டு அது வந்து திருமண பந்தம் வரைக்கும் கொண்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் 7ஆம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்கிறார். அது மட்டும் இல்லாமல் 2ஆம் இடத்துல குரு பகவானும் சஞ்சாரம் செய்கிறதுனால நல்ல யோக காலமாக தான் இந்த தை மாதம் வந்து இந்த மீனராசிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த மீனராசிக்காரங்களுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சால் இந்த தை மாதம் எல்லாமே வந்து அமோகமாக போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து மகாலட்சுமி வழிபாடு செய்கிறதும், அதே மாதிரி குரு பகவான், அதாவது குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க கையில் ஆசீர்வாதம் வாங்குது. குரு பகவான் வழிபாடு செய்கிறத விட நீங்கள் உங்களுடைய குரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு வழிநடத்து காட்டக்கூடிய, வாழ்க்கையை வந்து வழிநடத்து காட்டக்கூடிய குரு ஸ்தானத்தில் இருக்கவங்க கையில் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குறதுனாலையும் இந்த வாழ்க்கையை வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து உங்களுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் இந்த தை மாதத்தில் இருக்கக்கூடிய அல்லல்கள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு சுமூகமாக செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த தை மாதம் அமையும்.